ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாய்ஸ் பி பிரேவ் ட்ராமாவில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த ஜீசோப் பையனை தான் காட்டுறாங்க. இந்த ஜீசோப் பையனுக்கு எப்படி ஜின் மேலே காதல் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த விஷயத்துலேருந்து தான் இன்னைக்கான கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜீசோப் அவன் நாட்டுக்கு அவன் உண்டு வேலை உண்டுன்னு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஒரு பாட்டி எப்பா நீ பார்க்க தாறுமாறா அழகா சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கேப்பா, என் கூட கொஞ்ச நேரம் பேசுறியாப்பா அப்படி இந்த பாட்டி கேட்க, ஐயோ என்ன வேற பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சரி வாங்க நீங்களும் பார்க்க என் பாட்டி மாதிரி தான் இருக்கீங்க, வாங்க பேசுவோம் அப்படி இந்த ஜீசோப் அந்த பாட்டி கூட பேச, அந்த பாட்டி சரியான பணம் கறக்குற பாட்டி போல இருக்கு. அந்த பாட்டி என்னன்னா, எப்பா உன் குடும்பத்துல ஏதோ சடங்கு எதுனா மிச்சம் மீதி இருக்கு போல இருக்கு, அதை நீ சிறப்பா செய்யணும்ப்பா, நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படி இந்த பாட்டி இவன் அப்படியே அழகழிச்சு அழகழிச்சு அந்த பாட்டி என்னமோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜீசோப் பையனுக்கு அந்த பாட்டி சொல்றதை கேட்க விருப்பமே இல்லை. இவனும் என்ன பண்றான்னா, கேக்க சாப்பிட்றேன்னு கேக்கு மேல டெக்கரேஷன் வச்சிருப்பாங்களே அதை எடுத்து தின்ட்டு அவன் இருமிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நான் சொல்றதை கேட்காம ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க, நீ சரியான யூஸ்லெஸ், உன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் அப்படி இந்த பாட்டி ஜீசோப்பை திட்டி விட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன தப்புனே இந்த பாட்டி என்ன இப்படி திட்டி விட்டு போறாங்க அப்படி இந்த ஜீசோப்பை யோசிச்சுக்கிட்டே வெளியே வர, இப்ப அந்த பாட்டி என்னன்னா இன்னொரு பொண்ணுகிட்ட போய் இந்த ஜீசோப் கிட்ட என்ன டைலாக்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு என்னமோ ரொம்ப தெளிவா தான் இருக்கா, இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போங்க 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 அப்படியே அந்த பொண்ணு விரட்டி விடுறா. என்னடா இது, எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கலாட்டி தைரியமா பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க, ஆனா ஏன் என்னால மட்டும் பிடிக்கலன்னு தெளிவா சொல்ல முடியல, என்னால நோங்குற அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியலையே, நான் இப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன்னு அப்படி இந்த ஜீசப் ரொம்ப விரக்தியில தண்ணி அடிச்சு இருக்கான். இவன் இருக்க அதே பார்ல தான் அந்த ஜின் இருக்காங்க, ஜின்னும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட உட்கார்ந்து இருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் சும்மா இல்லாம, டே ஜின்னு இன்னைக்கு நீ குடிச்சுட்டாகிற, குடிடா 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 அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜின் பையனும் இல்ல இல்ல என்னாலாம் முடியாது, என்னால குடிக்கலாம் முடியாது அப்படின்னு ஜின் சொல்ல, இல்ல கொஞ்சமாச்சும் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடிக்க சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுங்கண்ணா, என்ன உங்களுக்கு என்ன குடிக்க தானே செய்யணும், நான் குடிக்கிறேன் அப்படின்னு இந்த ஜீசோப் என்ன பண்றான்னா, ஜின்னு கொடுத்தது இவன் குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். என்னங்கடா இது, எல்லாரும் மட்டையாயிட்டீங்க, சரி நான் படிக்க போறேன் அப்படின்னு இந்த ஜின் பையன் இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். இந்த இன்சிடென்ட் பிறகுதான் ஜீசோப் ஜின் மேல காதல் வந்துச்சு. பரவாயில்லப்பா, இந்த ஜின் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவன். இவனை பாருங்களேன், ஒரு விஷயத்த பிடிக்கலாட்டி பிடிக்கலன்னு தப்புன்னு சொல்லிடுறான். இவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் என் பக்கத்துல வச்சிருக்கான், என்ன தேவையில்லையோ அதை என் பக்கத்துல விரட்டி விட்டுருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கான்ல அப்படின்னு ஜீசோப் மனசுக்குள்ளேயே நினைச்சிருந்தேன். டக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டு போதையிலேயே போய், நே எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குடா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜீசோப் பையன் ஜின்னு கிட்ட போய் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த ஜீசோப் ரகலை பண்ணதாலேயா என்னன்னு தெரியல, இந்த ஜின்னுக்கு ஜீசோப் பிடிக்காமலே போயிடுச்சு. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. அதான் வீட்டில் கான்வர்சேஷன் போய்க்கிற பெரிய கான்வர்சேஷன் அதைத்தான் காட்டுறாங்க. இங்கே பாருடா, இதுக்கு முன்னாடி நீ பழகின எல்லாருமே உன் அழகை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துன்னு காதலிச்சிருப்பாங்க, ஆனா எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் எல்லாத்துலேருந்தும் ரொம்ப வித்தியாசமானவேன், நீ கண்டிப்பா இதில் தோத்தாண்ட தோத்து தான் போவ, அது மட்டும் இல்லாம ஒரு வாரம்லாம் டைம் கொடுக்க முடியாது, இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்கோ, அடுத்த நாள் காலங்காத்தால சுளிக்கவும் குளிக்கவும் வீட்டை விட்டு ஓடி போற வழியை பாரு அப்படின்னு இந்த ஜின் ஜீசோப்பை திட்டி விட்டு அவன் உள்ள போயிட்டான். இந்த ஜீசோப்பை சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. டே என்னடா இது, நீ எனக்கு கொடுத்த ரூம்ல ஜன்னல் சரியா மூடவே இல்லை, பாரு குளிர் காத்து உள்ள வருது, இங்க போர்வே இல்லை, இங்க சாக்ஸ் இல்லை, என்னடா பண்றது அப்படின்னு ஜீசோப் ஜின்னுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கான். இது வேற நச நசன்னு இந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாம இருக்கதா ரொம்ப நல்லது அப்படின்னு ஜின் ரிப்ளை பண்ணாமலே இருக்கான். என்னது இது, ரிப்ளை பண்ணாமலே இருக்க, புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு, இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் உன்னோட ரூம்க்கு நீ வரணும்னு சொல்ல வர, இதோ இப்பயே வந்துட்டேன்டா அப்படின்னு இந்த ஜீசோப் பையன் ஜின்னுக்கு மெசேஜ் அனுப்புறான். இவன் என்ன இப்படி லூஸ் தனமா பேசியிருக்கான் அப்படின்னு ஜின் டென்ஷன் ஆகுறான். ஏப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஜீசோப் கத்த, அப்படின்னு உள்ள கொன்றுவேன் அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு ஜின் கத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்ன உள்ள உடவே மாட்டேக்கான் அப்படின்னு ஜீசோப் வேற முனிகிட்டு இருக்கான். அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு ஜின் வேற கத்திக்கிட்டு இருக்கான்.
இப்படிதான் இவங்களோட ராத்திரி பொழுது போகுது. காலங்காத்தால எழுந்தோடனே இந்த ஜின் பையன் என்ன பண்றான்னா ஜீசோப் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜீசோப்போட ரூம்ல வந்து ஜீசோப் சொன்ன மாதிரி ஜன்னல் சரியா இல்லை. அப்ப அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான் போலயே அப்படின்னு ஜின் புரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு பக்கம்னா இந்த ஜீசோப் வந்து சாய் கிட்ட வந்து பேசியிருக்கான். டே சாய் சாய் சாய், உனக்கு என்னதான் இருந்தாலும் ஜின்னை பத்தி தெரியும்ல, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனோட டைப் என்ன, இதை பத்தி என்கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் 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 சொல்லேன்றான். ஆனால் இந்த ஜீசோப் வந்து ஓவரா சாய்க்கு வந்து ஐஸ் வைக்கிறான். டே இங்க பாரு, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, ஆனா நீ அவனுக்கு செட் ஆக மாட்ட, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சாய் சொல்ல. என்னடா இது, எனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ இப்படிலாம் பேசலாமா, என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேசேன்டா அப்படின்னு இந்த ஜீசோப் வந்து சாயை விட மாட்டான் போலக்கு. ஏன்டா என்னை போட்டு இப்படி கழுத்து இறக்குற, சரி வந்து தொலை, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. சாய் என்ன பண்றேன்னா, இங்க பாரு அவனுக்கு என்ன பிடிக்கும், எது சாப்பிட பிடிக்கும், எது சாப்பிட பிடிக்காது, இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ போதுமா அப்படின்னு சாய் வந்து சும்மா பொத்தாம் போதோ சொல்ல. அது எப்படிடா நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஜீசோப் வந்து கேட்க, ஐயோ சாகடிக்கிறியடா, அவன் வீட்டில் தானடா இருக்க, ஏதாச்சும் பண்ணி குட்டிக்காரனா முடிச்சாச்சும் பாறேன்டா, கொஞ்சம் அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பாறேன்டா அப்படின்னு சாய் வந்து அனத்தி இருக்கான். சரி 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 நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல. ஆமா நேத்து வந்து நான் வந்து ஜின்னா ஃபாலோ பண்ணி ஓடி போயிட்டேன், நீயும் என் கூட தானே அந்த கூட்டத்துல வந்து நின்ன, நீ என்ன பண்ணியிருந்த அப்படின்னு ஜீசோப் வந்து கேட்க. என்னது நானா அப்படின்னு சாய் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறான். ஜினோ 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 அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசித்து பார்க்குறான். இரு இப்போ நீ என்னத்த முனைக்கு இருந்த அப்படின்னு ஜீசோப் வந்து கேட்க. இல்லை நான் ஏதோ கற்பனை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த சாய் பையன் வந்து பேச்ச மாத்திட்டான். அப்ப இந்த சாய் பையனுக்கும் லவ்வர்னு ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு. அவங்க பேர் வந்து ஜினோப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்து இந்த ஜீசோப் பையன் வந்து ஜின்னுக்கு ஷூ வாங்கி கொடுத்தாம்ல, அதே மாதிரி இப்ப இந்த சாய் பையனுக்கும் ஒரு ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன இவன் யாரு ஜின்ன பக்கம் வந்திருக்கா, வந்தவன் சும்மா வராம கையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான், கட்லெட் வாங்கிட்டு வந்திருக்கான், உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு ஜீசோப் வந்து சொல்ல. எனக்கு இந்த கட்லெட் பிடிக்கவே செய்யாது, உன்னை யார் வாங்கிட்டு வர சொன்னது அப்படின்னு ஜீன் வந்து மூஞ்சி அடிச்சு வாங்கி பேச. போச்சா போச்சா இந்த ரூட் இப்படி ஃபிளாப்பா போச்சே அப்படின்னு ஜீசப் வந்து முனைங்கிட்டு இருக்கான். முனைங்கிட்டே இருக்கும் போதே இந்த ஜீசப் வந்து மூக்கூறிறான். என்னென்னமோ பண்ணியிருக்கான். டே நீ நேற்று ராத்திரி சொல்லும் போது கூட நம்பல, இன்னைக்கு காலங்காத்தால ஒரு ரூம்ல போய் பார்த்தேன், நீ சொன்ன மாதிரியே ஜன்னல் வந்து லைட்டா உடஞ்சிருக்க தான் செய்யுதுப்பா அப்படி இந்த ஜின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஜீசப் வேணா பெர்ஃபார்மன்ஸ் பண்றானா என்ன பண்றான்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி இருக்கான். ஐயோ தொட்டு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஜின் வந்து யோசித்து இருக்கான். ஏதுக்கடா யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு இல்லாத உரிமையா, வா வந்து தொட்டு பாரு அப்படின்னு ஜீசோப்பா என்ன பண்றேன்னா ஜின் கையை பிடிச்சி தொட்டெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கான பேர் வந்து என்னன்னா அப்படின்னு இந்த ஜின் வந்து ஏதோ மெடிக்கல் டேர்ம்லாம் சொல்றான். இதெல்லாம் கேட்குற அந்த ஜீசோப் பையனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நீ இப்படிதான், உனக்கு ஒண்ணுமே புரியாது, இரு நான் மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜின் வந்து வேகமா இங்கேருந்து ஓடிக்க இருக்கான். ஏப்பாட அவன் இங்கேருந்து போயிட்டான். சரி நம்ம தேடி பார்ப்போம், இவனுக்கு எந்த மாதிரி ஆள்லாம் பிடிக்கும், ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு ஜீசோப் வந்து ஜின்னோட வீடு ஃபுல்லா தேடி பார்த்து இருக்கான். இந்த ஜின் பையன் வந்து சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்கான்ப்பா. 20 வயசுக்குள்ள வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கான். நல்லா ட்ரிங்க் பண்ணும், நல்லா கேம் விளையாடணும், அதுக்கப்புறம் ஏதோ எழுதி வச்சிருக்கானே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும், டேட்டுக்கு போகணும், அது போகணும், இது போகணும், நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கான். பரவாயில்லையே பையனுக்குள்ள இவ்வளோ ஆசையா அப்படின்னு இந்த ஜீசப் வந்து அந்த பார்த்துக்கு இந்த பேப்பர் வந்து கீழே போட, அந்த பேப்பரை கீழே எடுக்க போற இவன் கீழே குனிய, இந்த நேரம் மேல இருந்து ஒரு நோட்டு கீழே விழுது, ஈஸியான நோட்டு அப்படின்னு ஜீசப் வந்து அதை எடுக்க போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஜின் இருக்காம்ல, அவன் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான். இந்த விஷயத்த சாயும் பார்க்கறான். ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, சரியில்லாட்டி அது காரணம் வந்து முக்கியமா ஜீசோப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சாயும் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன அந்த ஜீசோப் வந்து அந்த நோட்டை வந்து கீழே வந்துச்சுல, அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு புரட்டி பார்க்க, அதுல இந்த ஜீசோப்போட பேர் இருக்கு. பேருக்கு முன்னாடியே வந்து எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு எக்ஸா போட்டிருக்கு. எதுக்கு இப்படி எக்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னு ஜீசப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஜின் இருக்கான்ல, அவனும் கரெக்டா வந்துட்டான். அவனை பார்த்தோன்னே இந்த ஜீசப் வந்து பதறான். எவ்வளவு தைரியம் தான் என் நோட்டை நீ வந்து எடுத்திருப்ப,
இப்பயே வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போ அப்படின்னு ஜின் வந்து கத்த. டேய் அது தெரியாதனமா கீழே விழுந்துச்சுடா, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு ஜீசப் சொல்ல. இதுக்கு மேல நீ பேசுறத கேட்க நான் தயாரால, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஜின் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். அட இருப்பா இரு, எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னோட டைப் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வாரம் டைம் கொடு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து உனக்கு என் மேல வந்து ஏதாச்சும் ஃபீலிங் வருதா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு மேல நான் உன்னை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, நீ என்ன நம்மளாட்டி கூட நம்ம வந்து பேப்பர்ல எழுதிக்கலாம் அக்ரிமெண்ட் மாதிரி. பாத்தியா, இந்த அக்ரிமெண்ட்ல எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா போட்டிருக்கேன். எங்க இதுல சைனை போட்டு போப்போம் அப்படின்னு ஜீசப் சொல்ல. எனக்கு என்ன சைனை போடுறது பயம், பாருடா பாரு, கண்டிப்பா நீ தோத்தான் போற அப்படின்னு ஜின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வாரம் இல்ல, நாளைக்கே நீ கிளம்பிடுடா அப்படின்னு ஜின்னு சொல்ல. பாப்போம் அப்படின்னு ஜீசப் வந்து சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த சாய் இருக்கான்ல, சாய் வீட்டு பக்கம் வந்துட்டான். வீட்டு பக்கம் வந்தோடனே ஒரு பையனை பார்த்து இவன் தேய்ச்சி போய் நிக்கிறான். அவன் தான்ப்பா ஜினோ. அந்த ஜினோ பையன் வந்து டேய் எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டவன் டக்குன்னு அடுத்த கேள்வி என்ன கேட்குறான்னா, டேய் நாளைக்கு ராத்திரி வந்து நான் வந்து உங்களோட தூங்கிட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சாய் வந்து திகச்சு போய் நிக்கிறான்ப்பா. இவங்க ரெண்டுத்துக்கு நல்லா வந்து என்ன கனெக்ஷன் தெரியலையே. அதெல்லாம் போக போக அடுத்து வர போற எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.